Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. So இன்னைக்கு நான் வந்து உங்க எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி பில்கிரிம்ஸோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் என்னென்ன யூஸ் பண்றேன் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ டோட்டலாக ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் நான் வந்து பில்கிரிம்ஸ்லேருந்து. ஸோ இந்த ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி தான். ஸோ எதுவுமே ஒரே கேட்டகரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ பில்கிரிமில் இருந்து 5 செராமைட் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஆக்சுவலி எல்லாமே நான் வச்சுருக்கிறது ட்ராவல் பேக் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பெரிய சைஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, லைக் நீங்கள் ட்ராவல் பேக் வாங்கினாலும் சரி, ஆரல்ஸ் லைக் அதாவது அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணாதீங்க. இது இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 8 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1 வீக் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது பில்கிரிம்னு நான் சொல்லலை, எனி பிராண்ட் நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் சைஸ் பேக் வாங்கி டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கண்டினியூஸாக அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் நிஜமாலே தெரியும், லைக் அது நல்லா இருக்கா இல்லையான்றது. ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்கிரிம்லேருந்து 5 செராமைட் பேரியர் மாய்ஸ்சரைசர். இது வந்து க்ரீமியாக இருக்குது, லைக் ஜெல் பேஸ் தான், பட் ஜெல் வித் க்ரீமினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. ஆல்சோ இது வந்து செம்ம ஸ்மூத்தாக வச்சுருக்க ஸ்கின்னை. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி வாங்குவேன். இஃப் எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா. பட் செம்மையாக நான் இன்ஸ்பயர் பண்ணிச்சு, லைக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். லைக் இது நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா கேட்டால் எஸ், டெஃபினட்டாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் உடனே ரீபர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது இன்னும் வந்து பிடிக்கல. ஸோ ஆஸ் அ ப்ராடக்டாக வந்து இது உண்மையாலே நல்லா இருக்குது. ஆஸ் அ மாய்ஸ்சரைசராக இட் ஒர்க்ஸ் குட். பட் ஆனால் இதில் வந்து 5 செராமைட்ஸ் இருக்குது, ரிப்பேர் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாதிரி இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5க்கு இது 4 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2% ஹைரலானிக் ஆசிட் ஹைட்ரேஷன் சூப்பர் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு சீரம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பார்த்ததே இல்லை. பிகாஸ் லிட்ரலி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இது. ஸோ அது என்னன்னா அந்த ட்ராப்பர்லேருந்து எனக்கு வரவே இல்லை. நான் உங்களுக்கு வேணா அது ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து அவங்க கொடுத்துருந்தது. பட் பாட்டில் பெருசு தான், உள்ளே இருக்கிற கண்டென்ட் என்னமோ இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இது உள்ளே ஆக்சுவலி இருக்குது சீரம், ஓகேங்களா? சி ஒரு மாதிரி ஒரு ஜெல் பேஸ்டு கன்சிஸ்டன்சி தான். லைக் நம்ம கொரியன் சீரம்லாம் இருக்கும்ல, கொரியன் சீரம் விட எக்ஸாக்டாக சொல்கிறோன்னா காஸ்மோவோட ஸ்னைல் மியூசன் இருக்குல்ல, அதை வந்து இந்த டப்பாக்குள்ளே போட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது டெக்ஸ்சர். ஸோ இது 2% ஹைரலானிக் ஆசிட் ஹைட்ரேஷனுக்குன்னு சொல்லியிருக்கனால அது நல்லாவே ஹைட்ரேட் கொடுக்குது. ஸோ ஹைட்ரேஷன் கண்டிப்பாக இருக்குதான். பட் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு எனக்கு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். பிகாஸ் எனக்கு இதோட பெட்டர் சீரம்ஸ் நிறைய தெரியும். ஆனால் நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 5க்கு நான் 3 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்கிரிமோட ரெட்டினால் அண்டர் ஐ க்ரீம் வித் விட்டமின் சி அண்ட் ஹைரலானிக் ஆசிட். நான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது என் லைஃப்லேயே வந்து என்னோட பிராண்ட் தவிர்த்து ஒரு அண்டர் ஐ சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான். லைக் அண்டர் ஐ க்ரீம் என்னோட பிராண்ட்லேயுமே வந்து ஜெல் தான் இருக்குது, பட் என்கிட்டயுமே க்ரீம் கிடையாது. ஸோ அதனால் இதை நான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிவாங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஈவன் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு வந்து அதிகமாக பிடிச்சிருக்கு லைக் ப்ராடக்ட் விட. அண்ட் அப்ளிகேஷனும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ரெட்டினால் மோஸ்ட்லி நம்மளோட ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து காக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது என்னோட ஃபைன் லைன்ஸை வந்து கம்மி பண்ணிச்சான்னு இன்னும் எனக்கு தெரியல. பிகாஸ் நான் 1 வீக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த ட்ராவல் சைஸே போதும் அண்டர் ஐ க்ரீம்லாம், அதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது அதோட எக்ஸ்பைரி டேட்குள்ளே. ஸோ எனக்கு இது கன்வீனியன்ட்டான சைஸில் இருக்குது. இது நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா பொறுத்திருக்கு 5 on 5. நெக்ஸ்ட் வந்து பில்கிரிம்லேருந்து சீக்ரெட் ஆஃப் ஜிஜு ஐஸ்லாண்ட்லேருந்து 24 கேரட் கோல்ட் ஃபேஷியல் மாஸ்க். ஸோ இந்த மாஸ்கில் வந்து எனக்கு ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. லைக் மற்ற மாஸ்க் மாதிரி தான் இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. பட் என்ன அப்படின்னா வந்து லைக் இதோட ஒர்க் என்னவா இருக்குது அண்ட் இதோட எக்ஸாக்ட் ரிவ்யூ வேணும்னா ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் செக் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் கார்ட்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி தனியாக செப்பரேட்டாக வீடியோ பண்ணிட்டேன், அதனால இதில் நான் வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிமோட கொரியன் ரைஸ் வாட்டர் ஹைட்ரா க்ளோ மாய்ஸ்சரைசர்.
with 5 hyaluronic acid and 3% niacinamide light gel cream. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரும் நான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து இது நைட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம். லைக் அதோட டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் மற்ற மாய்ஸ்சரைசர் இல்லாமல் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு அலோவேரா ஜெல், குக்கும்பர் ஜெல் அந்த மாதிரி இருக்குது. என்னோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கூலாக வச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் பிடிச்சிருக்கு. பட் நான் பகல்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு நான் வந்து 4 on 5 கொடுப்பேன். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இந்த ஸ்குவாலேன் க்ளோ ஸ்லீப்பிங் மாஸ்க் வித் ஆல்ஃபா ஆர்பிட்டல் அண்ட் ஹைரலானிக் ஆசிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 times யூஸ் பண்ணேன். ரிசல்ட் என்னன்றதை நான் வந்து ஷார்ட்ஸில் ஆல்ரெடி இதுக்கு தனியாக செப்பரேட்டாகவே வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், முடிஞ்சால் கார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் நம்ம சேனல்லே இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வீடியோ அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் வாங்கி அது கூட சேர்த்து போடலாமா அப்படின்ட்டு. பட் நான் வாங்குவேனா அப்படின்னு தெரில. கண்டிப்பாக வாங்கினாலுமே ஒரு 2 to 3 months ஆகும். பிகாஸ் நான் நிறைய ஸ்டாக் அப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இருக்கிற ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு என்னோட பில்கிரிம் ஜேர்னியில் நான் ஃபேஸ் பண்ணது லைக் எனக்கு பிடிச்சது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் உங்களுக்கும் பில்கிரிம் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ரிவ்யூ எனக்கு ஜென்யூனாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் முடிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.